குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. பக்தருக்கு ஏற்படும் கஷ்டம், அதனால் உண்டாகும் நஷ்டம் தீர்ப்பதே தனக்கு இஷ்டம் என்று பெரியவா வாழ்ந்தது நம் அதிர்ஷ்டம். எண்ணியதை எண்ணியவாறு எமக்கருளும் தெய்வம் என்ற கூற்றுப்படி அன்பர்கள் மனதில் தோன்றும் ஆசைக்கு ஏற்ப அருளுவதில் பெரியவாளுக்கு ஈடு அவரே. அப்படி எண்ணியபடி அருளிய நிகழ்ச்சிகள் இதோ. முதல் நிகழ்வு, சத்தாரா யாத்திரை முடிந்து காஞ்சிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பெரியவா. ரத்னகிரி வழியே கலவைக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தது. கலவையில் தன் குருநாதரையும் பரமகுருநாதரையும் தரிசிக்க விருப்பம் கொண்டார் மகான். கலவைக்கு செல்கிற வழியில் ஜல்லிகளை உடைக்கும் ஒரு தொழிற்சாலை இருந்தது. மலைப்பாறைகளை வெட்டி ஜல்லிகளை இங்கு உடைத்து இவற்றை பல பகுதிகளுக்கும் லாரியில் எடுத்து சென்று வியாபாரம் செய்து வந்தார் அந்த உரிமையாளர் பக்திமான். ஆனால் திடீரென அவரது வியாபாரத்தில் ஒரு சரிவு. ஏராளமான ஜல்லிகள் உடைக்கப்பட்டு வியாபாரம் செய்வதற்காக மலை போல் அவை குவிக்கப்பட்டிருந்தும் போனியாகவில்லை. என்ன காரணத்தினாலோ ஒரு லோடு கூட தொழிற்சாலையிலிருந்து அசையவில்லை. இதனால் மிகுந்த நஷ்டத்திலும் துயரத்திலும் இருந்தார் அந்த ஜல்லி வியாபாரி. அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த வழியே கலவைக்கு செல்கிற பெரியவா தன் தொழிற்சாலைக்குள் வர வேண்டும். அந்த மகானின் திருப்பாதம் இங்கே பதிய வேண்டும். ஒருவேளை அப்படி பதிந்து விட்டால் நிலைமை முற்றிலும் சீராகிவிடும். இதுவே வியாபாரியின் நம்பிக்கை. விற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொருளும் வியாபாரம் ஆகாமல் ரொம்ப காலத்துக்கு ஒரே இடத்தில் தங்கி இருக்கக்கூடாது. வியாபாரம் ஆகவில்லை என்றால் போட்ட முதலுக்கே நஷ்டம் வந்துவிடும். இந்த ஜல்லி வியாபாரியின் தொழிற்சாலையும் அப்படித்தான் காணப்பட்டது. உடைத்து குவிக்கப்பட்டிருந்த ஜல்லிகள் பல காலமாக அப்படியே இருந்தன, போனியாகவில்லை. செல்லப்பா சாஸ்திரிகளிடம் இந்த ஜல்லி வியாபாரி கேட்டார், சாமி, பெரியவங்களை என்னோட தொழிற்சாலைக்கு உள்ளே வரவழைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவர் உள்ளே வருவாரா? உள்ளே வரணும்னா நான் என்ன பண்ணணும்? வராட்டியும் பரவாயில்ல, அவரோட ஆசை கிடைச்சா போகிறோம். ஒன்றும் பண்ண வேண்டாம். தொழிற்சாலை வாசலில் குலை தள்ளின 2 வாழை மரத்தை கட்டி மாவிளை தோரணங்களை கட்டு. வாசலில் பசுவும் கண்ணுக்குட்டியையும் கட்டி வை. வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு வை. இது போதும், பெரியவா தானாக வருவார். இதைத்தான் சொன்னார் செல்லப்பா சாஸ்திரிகள். உற்சாகமாக அனைத்தையும் செய்து முடித்தார் வியாபாரி. தொழிற்சாலை அருகே நெருங்கி கொண்டிருந்த மகா பெரியவாளை வாழை மரங்களும் தோரணங்களும் வரவேற்றன. பாசத்தோடு பெரியவாளை பார்த்தது பசு. தேவலோக பசுவான காமதேனுவை போல் காணப்பட்டது அந்த பசு. பார்ப்பதற்கே தெய்வீகமாக இருந்தது. அன்றைக்கென்று பார்த்து பசுவை அப்படி அலங்கரித்திருந்தார் ஜல்லி வியாபாரி. குளிப்பாட்டி வஸ்திரம் அணிவித்து பூமாலைகள் சார்த்தி இருந்தார். உடலில் ஆங்காங்கே மஞ்சளை பெரிய பெரிய பொட்டிடுவது போல தடவி இருந்தார். பசுவின் முன்னெற்றியில் சந்தனம் குங்குமம் பளிச்சென்று தென்பட்டது. அலங்காரமான கோமாதாவின் அம்சமான பசுவை பார்த்தவுடன் பெரியவாளின் நடை சற்றே நிதானமானது. பசு கட்டப்பட்டிருந்த இடத்துக்கு அருகே மிகப்பெரிய பாறை காணப்பட்டது. பாறையின் பக்கம் மெல்ல சாய்ந்து நின்றார் பெரியவா. ஜல்லி உடைப்பதற்காக காத்திருக்கும் பிரம்மாண்ட பாறை அது. எனவே தனது தொழிற்சாலையை கவனிக்காமல் நிற்காமல் போய்விடுவாரா என்ற கவலையில் இருந்த ஜல்லி வியாபாரிக்கு சந்தோஷமான சந்தோஷம். வாசலில் இருந்த பாறை அருகே பெரியவா நின்று கொண்டிருப்பதே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று பூரித்து போனார். வெளியே நின்றவாறு தொழிற்சாலையின் உள்ளே தன் பார்வையை ஓட்டினார் பெரியவா. அடுத்த கணம் வியாபாரி ஓடோடி வந்தார். வாசலுக்கு வேஷ்டி கட்டி கொண்டு இடுப்பில் துண்டை இறங்கியவாறு காணப்பட்டார். நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் என்று பக்தியுடன் இருந்தார். பெரியவாளுக்கு முன் வந்து நின்றார். 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட்டார். மண் சாலையில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். பெரியவாளை வரவேற்கும் விதமாக லேசாக தூறல் வேற விழுந்து கொண்டிருந்தது. அதுவரை பெரியவா மௌனத்தில் இருந்தார். பாறை அருகே வந்து நின்றபோது காலை மணி சுமார் 9.
மௌனத்தை முடித்து கொண்டார். தன் முன்னே நின்று கொண்டிருக்கிற வியாபாரியை வேதபுரி மாமாவிடம் காட்டி, என்ன விஷயம், அவங்கிட்ட கேளு என்றார் பெரியவா. பெரியவா எதிரே நின்று கொண்டிருக்கும் ஜல்லி வியாபாரியை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார். பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா, ஜல்லி உடைச்சு வச்சு ரொம்ப காலம் ஆச்சு சாமி, ஆனால் வியாபாரம் ஆகவே இல்லை. இதனால் எனக்கு பெரும் நஷ்டம் வந்துடுமோன்னு பயமாக இருக்கு சாமி என்று கும்பிட்டு கொண்டே பயபக்தியுடன் சொன்னார் வியாபாரி. பெரியவாளை பார்த்தார் வேதபுரி. என்ன பதில் சொல்ல போகிறார் என்று மகானை கூர்ந்து கவனித்தார். ஏதோ ஜாடை காண்பித்தார் பெரியவா. அதை புரிந்து கொண்ட வேதபுரி மாமா தொழிற்சாலையின் உள்ளே போனார். குவியலாக இருந்த ஜல்லியில் இருந்து தன் இரு கைகளிலும் கொஞ்சம் அள்ளி கொண்டு வந்தார். பெரியவாளின் திருவடிகள் அருகே அவற்றை குனிந்து போட்டார். அடுத்த கணம் தன் கமண்டலத்தில் இருந்து சிறிது ஜலம் எடுத்து ஜல்லிகளின் மீது தெளித்தார் பெரியவா. ஆஹா, இத்தனை நாட்களாக தேங்கி கிடந்த ஜல்லிகளுக்கு இன்று விமோசனம் கிடைத்துவிட்டது. இதை அடுத்து பசுவுக்கும் கன்றுக்கும் பழங்களை சாப்பிட கொடுக்க சொன்னார் மகான். பெரியவாளுடன் வந்த வண்டியிலிருந்து பழங்களை எடுத்து வந்தார்கள் சிப்பந்திகள். பெரியவாளின் கைப்பட்ட பழங்களை ஒவ்வொன்றாக எடுத்து கொடுத்தார்கள். மகான் திருக்கரம் பட்ட பழங்களை தாயும் கன்றும் ஆசையோடு சாப்பிட்டன. அவ்வளவுதான். அந்த இடத்திலிருந்து நடக்க ஆரம்பித்தார் பெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்ற கோஷத்துடன் மகானை பின்தொடர்ந்தார்கள் சிப்பந்திகள். மகான் செல்கிற திசை நோக்கி மீண்டும் தரையில் விழுந்து வணங்கினார் அந்த ஜல்லி வியாபாரி. பெரியவாளின் தலை மறைகிற வரை கண்களில் நீர் பெருக நன்றியோடு சாலையிலே நின்று கொண்டிருந்தார் வியாபாரி. மகானின் பார்வைப்பட்ட அந்த ஜல்லிகள் அதன் பின் தொழிற்சாலையிலே தங்குமா என்ன? ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள மத்திய அரசாங்கத்தின் பெல் நிறுவன கட்டுமான பணிகளுக்கு ஜல்லிகள் தேவை என்று ஒரு சிலர் வியாபாரியிடம் வந்தார்கள். வார்த்தைகளில் விவரிக்க இயலாத சந்தோஷம் வியாபாரிக்கு. அத்தனை ஜல்லிகளும் ஒரே நாளிலே தொழிற்சாலையில் இருந்து ராணிப்பேட்டை பெல் நிறுவனத்திற்கு இடம்பெயர்ந்தன. இதன் மூலம் நல்ல லாபமும் வியாபாரிக்கு கிடைத்தது. தொழிற்சாலையே துடைத்து விட்டார் போல் இருந்ததை கண்ட வியாபாரி ஏகத்துக்கும் மகிழ்ந்தார். இத்தனைக்கும் காரணம் அந்த மகானின் ஆசியே என்பதையும் உணர்ந்தார். அடுத்த தினமே செல்லப்பா சாஸ்திரிகளை சந்தித்து தன் நன்றியை தெரிவித்தார். அதோடு காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகா பெரிவாளுக்கு ஏதேனும் காணிக்கை வழங்க வேண்டும் என்கிற தன் ஆசையை சொன்னார். பணமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வியாபாரி. பணமெல்லாம் வாங்க மாட்டாங்க, ஏதாவது பொருளாக வாங்கி கொடு, அதுதான் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றார் செல்லப்பா சாஸ்திரிகள். என்னென்ன பொருள்னு சொல்லுங்கோ சாமி, வண்டியில் ஏற்றிட்டு போய் கொடுத்துடுறேன் என்று முகம் மலர்ந்தார் வியாபாரி. நீ வாசலில் ஆசையோடு கட்டி வச்சிருந்த பசுவை பார்த்துட்டு தான் அந்த மகான் உன்னோட இடத்துல நின்னார். அதனால் மடத்தில் இருக்கிற பசுக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு, அங்கே நிறைய பசுக்கள் இருக்குது என்று செல்லப்பா சாஸ்திரிகள் வைக்கோல், புல்லுக்கட்டு, புண்ணாக்கு, தவிடு, அகத்திக்கீரை இதெல்லாம் உன்னால் எவ்வளோ வாங்கி தர முடியுமோ கொண்டு போய் சேர்த்துடு, யார்கிட்டையும் எதுவும் கேட்காத என்றார். செல்லப்பா சாஸ்திரிகளுக்கு தன் நன்றியை தெரிவித்த ஜல்லி வியாபாரி அடுத்து வந்த ஒரு நாளில் காஞ்சிக்கு போனார். லாரியில் தான் கொண்டு போன வைக்கோல் கட்டுகளை ஸ்ரீமடத்தின் கோசாலையில் தானே முன்னின்று இறக்கி வைத்தார். பசுக்களுக்கு என்று கொண்டு வந்த மற்றவற்றையும் அங்கே சேர்த்தார். வியாபாரிக்கு அப்போது ஆனந்தமான ஆனந்தம். எல்லாம் இறக்கி முடித்த பின் பெரியவாளை தரிசிக்க போனார். தரிசிக்க காத்திருக்கிற பக்தர் கூட்டத்தில் கலந்து நின்றார். தனது முறை வருகிற போது கண்ணீர் மல்க தரிசித்தார். கைகளை கூப்பி நன்றி சொன்னார். ஜல்லியெல்லாம் போச்சா என்று கேட்பது போல் ஒரு புன்னகையோடு வியாபாரிக்கு ஆசி வழங்கி பிரசாதமும் கொடுத்தார் பெரியவா. அடுத்த நிகழ்வு, பெரியவா தனது 85 வயதில் கர்நாடக மாநிலத்தில் யாத்திரையில் இருக்கும்பொழுது ஒரு நாள் காலை தஞ்சையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பங்காரு காமாட்சியம்மன் கோயில் ஸ்தானிகர் அம்பாள் பிரசாதத்துடன் பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார். அவர் பெரியவாளிடம் அம்பாள் பிரசாதத்தை சமர்ப்பித்து தரிசனம் செய்து கொள்ள பெரியவா அவரை நலம் விசாரித்துவிட்டு அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தனக்காக காமாட்சி பிரசாதம் கொண்டு வந்த ஸ்தானிகருக்கு பதிலுக்கு தான் ஒரு பவுன் காசு சம்பாவனையாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துவிட்டு அங்கு உள்ள எவரிடமாவது 1 பவுன் காசு இருக்குமா என வினவினார். எவரிடமும் பவுன் காசு இல்லை. இந்த தர்ம சங்கடத்தை உணர்ந்த ஸ்தானிகர் தனக்கு பெரியவாள் அருளே போதும் என்றும்
பெரியவா தயவால் தனக்கு குறைவில்லாமல் நிறைவாக இருப்பதாக தெரிவித்து தான் கிளம்ப உத்தரவு தருமாறு வேண்டிக் கொள்ள, பெரியவா இல்லை இல்லை, உனக்கு கட்டாயம் பவுன் காசு தான் தர வேண்டும். ஏனென்றால் நான் இந்த மடத்திற்கு பட்டத்திற்கு வந்தபோது முதலில் தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அம்மன் பிரசாதம் தான் வந்தது. அதுவும் உன் அப்பா தான் கொண்டு வந்தார் என்று வற்புறுத்தி இருக்க வைத்தார். அப்பொழுது தரிசனத்திற்கு வந்து காத்து கொண்டிருந்த சில அன்பர்கள் தங்களிடம் இருந்த நகைகளை சமர்ப்பிக்க பெரியவாள் அதை தடுத்து, தனக்கு தற்போது தேவை பவுன் காசுதான், நகைகள் அல்ல என்று கூறி நகைகளை வாங்க மறுத்துவிட்டார். மாலை வரை ஸ்தானிகர் அங்கேயே இருந்தார். அச்சமயம் திருச்சியிலிருந்து ஒரு தம்பதி பெரியவா தரிசனத்திற்கு வந்தனர். வந்தவர் தனக்கு சஷ்டியப்த பூர்த்தி வருவதாகவும் அதுக்கு நல்ல விதமாய் நடக்க பெரியவாளை தரிசித்து அனுகிரகம் பெற வந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இருவரும் பழம் புஷ்ப காணிக்கையை வைத்து நமஸ்கரித்தனர். பிறகு அந்த பெண்மணியின் கணவர் ஒரு திருமாங்கல்யத்தையும் 1 பவுன் காசையும் பெரியவா முன்பு வைத்து, இந்த திருமாங்கல்யம் காலமான என் தாயாரோடது, எனக்கு நடக்க இருக்கும் சஷ்டியப்த பூர்த்தியில் இதை என் மனைவிக்கு அணிவிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் சிலர் பிறர் கட்டிக்கொண்ட தாலியை கட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றனர். ஒரே குழப்பமாக இருக்குது. பெரியவா உத்தரவு எப்படியோ அப்படியே நடந்துக்கிறேன். புதுசாக தாலி செய்ய வேண்டுமானால் அதற்காக ஒரு காசும் கொண்டு வந்திருக்கேன். புது தாலித்தான் செய்ய வேண்டுமென்றால் காசையும், பழைய தாலியே போதுமென்றால் அம்மாவின் திருமாங்கல்யத்தையும் தாங்கள் ஆசீர்வாதம் செய்து எடுத்து தர வேண்டும் என்று பெரியவரிடம் வேண்டி நின்றார்கள் அந்த தம்பதிகள். மகிழ்ச்சி கொண்ட பெரியவா தன் திருக்கரத்தால் வந்தவரின் தாயாரின் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து கொடுத்து அந்த தம்பதிகளை அனுகிரகித்தார். அந்த பெண்மணியிடம், உன் கணவர் ஆசைப்படி உன் மாமியார் தாலியையே கட்டிக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாயிரு என வாழ்த்தினார். வந்த தம்பதிகள் கண்கள் குளமாக ஆனந்த பரவசப்பட்டு தாங்கள் ஆசைப்பட்டபடியே பெரியவாளும் அருளியதற்கு நன்றி தெரிவித்தனர். பெரியவாள் அவர்களிடம், நீ ஆசைப்பட்டபடி உனக்கு தாலி கிடச்சிது, நான் ஆசைப்பட்டபடி காமாட்சி கோயில் ஸ்தானிகருக்கு இந்த 1 பவுன் காசை எடுத்துக்கொள்ளவா என்று வினவ, அந்த தம்பதியர் பெரியவா சரணத்தில் விழுந்து வணங்கி, இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், பெரியவா அவசியம் அந்த காசை எடுத்துக்கொண்டு அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். பெரியவாளும் மகிழ்ச்சியுடன் ஸ்தானிகருக்கு அந்த காசை கொடுத்து உத்தரவு கொடுக்க, ஸ்தானிகரும் பாகாய் கரைந்த வண்ணம் பெரியவாளின் அருளையும் மகா பெரிய மனதையும் புழந்த வண்ணம் விடை பெற்றார். இதுதான் பெரியவாளின் அருள் விளையாட்டு. தன்னிடம் வரும் பக்தர்கள் எண்ணியபடியே அருளும் அந்த தெய்வம் சில நேரம் இவ்வாறு தான் எண்ணியபடியும் நடத்தி கொண்டுவிடும். இப்படி பக்தர்களின் கஷ்டங்களை போக்கி பக்தர்களுக்கு தன் அருளை வாரி வழங்கிய மகா பெரியவாளின் பாதம் பணிந்து, இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.